வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுவையான சக்கரை பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. ஏன்னா நம்ம சாதம் நல்லா குழைய இருக்கணுன்றதுனால 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். வச்சு குக்கரில் மூடி ஒரு 4 விசில் 5 விசில் வைக்கலாங்க. நல்ல சாதம் குழைவாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். சாதம் குக்கரில் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு வாணலில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். இது போதுமான அளவுக்கு திட்டமாக இருக்கும். இன்னும் கூடுதலாக வேணும்னா கூட 2 டம்ளர் எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதுங்க. இது சூடு பண்ணி வடிகட்டி தாங்க ஊற்றணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இதை ஆறின பிற்பாடு இப்போ சாப்பாட்டில் நல்லா வடிகட்டிக்கலாங்க. திட்டமாக இருக்கும் சாப்பாட்டுக்கும். இந்த தண்ணி அதிகமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. அது வெல்லம் போட்டு நல்ல கிரேவி பதத்துக்கு அதை கிண்டுனா அந்த தண்ணி வெள்ளைப்பாகு அந்த சாப்பாட்டில் இழுத்துக்குங்க. பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ மண் சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா பாத்திரத்தில். அதுக்கு தான் எப்பயுமே வெல்லத்தை காய்ச்சி தாங்க ஊற்றணும். இப்போ சாப்பாட்டை நல்லா ஒத்தாப்பில் பரட்டி விடணுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். சிம்மிலேயே வச்சு கிண்டலாம். நல்லா ஒத்தாப்பில் கிண்டிட்டு ஒரு தபா வச்சு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி 2 3 4 ஸ்பூன் நெய் போட்டுருக்காங்க. போதுங்க. முந்திரி திராட்சை நல்லா செவரலாம் நல்லா பொரிஞ்ச பிற்பாடு நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு நல்ல அந்த நெய் சாப்பாட்டில் போய் நல்லா கலக்கிற அளவுக்கு ஒரு கிண்டல் கிண்டுனா அதே அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அவ்வளோ வெள்ளை கரைசல் ஊற்றினோம்லங்க, எவ்வளோ எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அருமையான சக்கரை பொங்கல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. A like would be appreciated. And don't forget to subscribe.